அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 783வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வறட்சியிலும் புரட்சி செய்யும் பலா சாகுபடி என்பது ஆகும். முக்கனிகள் என அழைக்கப்படும் மா, பலா, வாழை ஆகியவை கனிகளில் முதன்மையானவையாக கருதப்படுகின்றன. பலா ஒரு சுவையான, சத்தான வெப்ப மண்டல பயிராகும். இதன் பழங்கள், காய், இலை, வேர், விதை என அனைத்து பகுதிகளுமே பல்வேறு பயன்களையும் மருத்துவ சிறப்புகளையும் கொண்டது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் வறட்சியிலும் புரட்சி செய்யும் பலா சாகுபடி என்ற தலைப்பில் தகவல் வழங்கப்படுகின்றன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் பன்ருட்டியை சார்ந்த பலா ஸ்பெஷலிஸ்ட் என செல்லமாக அனைவராலும் அழைக்கப்படும் திரு ஏ.பி. ஹரிதாஸ் அவர்கள். இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஹரிதாஸ் சார், பிளீஸ். அனைவருக்கும் எனது வணக்கங்கள். வறட்சியிலும் புரட்சி செய்யும் பலா சாகுபடின்ற தலைப்புல இன்னைக்கு பேச போறோம். உணவுக்காக நம்ம பலவிதமான பயிர்களை சாகுபடி பண்றோம். தானிய பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், பழமரங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுல எண்ணெய் வித்து இருக்கிறதுல பழமரங்கள் வரிசையில பலா ஒரு முக்கியமான இடத்தை வகிக்க போகுதுன்றதால பலாவில் என்னுடைய ஆர்வத்தை அதிகமாக காமிச்சிட்டு இருக்கேன். என்ன பலாவுடைய சிறப்பு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மானாவாரி நிலங்கள் அதிக அளவுல இருக்கு. பாசன வசதி உள்ள நிலங்கள் 25% தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில வறண்ட சூழ்நிலையிலும் ஒரு 4 ஆண்டுகள் பராமரிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு பயிர் எது, பழமரம் எதுன்னா பலாவா இருக்கு. இது ஒரு வெப்பமண்டல பயிர், மித வெப்பமண்டலத்திலையும் வரும். இன்னைய சூழல்ல பலவிதமான வேளாண்மையில பலவிதமான சவால்கள் இருக்கு. இந்த சவால்கள் எல்லாம் ஒண்ணுன்னா சொன்னோம்னா ஆள் பற்றாக்குறை, உற்பத்தி செய்யறதுக்கு இயற்கை சட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து நமக்கு குறைஞ்சபட்ச லாபம், அதுல இருந்து நல்ல பராமரிப்பு, நல்ல சூழ்நிலை இருந்தா கூடுதலான லட்சக்கணக்கான ஏக்கர் லாபம் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயிர் பலா அப்படின்றது நம்ம ரொம்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இன்னைக்கு தலைப்பு என்னன்னா வறட்சியிலும் புரட்சி. எந்த பயிர் எடுத்தாலும் தண்ணீர் இல்லைன்னா நம்ம சரியான மகசூல் கிடைக்காது. இது ஒரு 750-800 மில்லிமீட்டர் மழையில இருந்து குறைஞ்சபட்ச மழை இருந்தாலே இது தாக்கு பிடிச்சி இது சிறப்பான மகசூல் தரும். மண் வளம் பிஹெச் எடுத்தோம்னா ஒரு 5ல இருந்து 7.5 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு ஏற்ற மண்கண்டன் எதுன்னா செம்மண், மணல் பாங்கான இடம், ஆத்துப்படுகை, மலை, இந்த மாதிரி இடத்துல வரும். இது ஏற்ற எதுக்கு எந்த பகுதியில வராது அப்படின்னா சுண்ணாம்பு நிலத்துல வராது, கலர் நிலத்துல வராது, மற்ற நிலத்துல வரும். இன்னொரு குறிப்பு சொல்ல போனோம்னா எங்கெல்லாம் பலா வருதோ அது ஒரு நல்ல மண்ணுன்னு, ஒரு இண்டிகேட்டர் பிளான்ட்னு அடிக்கடி சொல்லுவோம். இந்த சூழ்நிலையில பலா சொற்பமான ஒரு பராமரிப்புல ஒரு ஏக்கர்ல 1 லட்சம் லாபம் எடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை. 80 மரங்கள் நடலாம். இடைவெளி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அதாவது கொஞ்சம் வளம் கூட உள்ள நிலத்துல 60 ஒரு ஏக்கர்லயும், வளம் குறைவானது 80 மரங்களும் நடலாம். அதாவது ஒரு 7 மீட்டர் 8 மீட்டர் இடைவெளியை நம்ம மரங்களை வளர்க்கலாம். இதனுடைய வளர்ச்சி பருவன்றது ஒட்டு ரகமா இருந்தா 3 ஆண்டு 4 ஆண்டுல பலன் தரும். இதே விதை மரமா இருந்தா 5 ஆண்டுகள், 6வது ஆண்டுகள் பலன் தரும். இப்போ 1 ஆண்டிலே பலன் தரக்கூடிய வியட்நாம் சூப்பர் எர்லின்ற ரகங்கள் அறிமுகமாகி பல இடங்கள்ல பயிரிட்டு வராங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னா அது மானாவாரிக்கு ஏற்ற ரகம் இல்லை, அதனால அதை விட்டுடலாம். மற்ற ரகங்கள் நம்ம பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ரகங்கள், புதுக்கோட்டையில இருக்கிற ரகங்கள், மற்றது எல்லாமே கடுமையான வறட்சியை தாங்கி இந்த ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் வறட்சி இருக்கும். ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு போதுமான மழை கிடைக்கும். இந்த மழையை வச்சுட்டே வளர்ந்துடும். 4 ஆண்டுகள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன பண்ணும்? மணல் பாங்கான இடம்னா 2 அடி குழி, கடுமையான கொஞ்சம் இறுக்கமான மண்ணுன்னா 3 அடிக்கு பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்டுக்குள்ள நட்டுறணும். ஏன்னா இந்த முன் பருவத்துல நம்ம நடும்போது
அதனுடைய வளர்ச்சி பருவம் 6 மாசம் வந்து மழையினுடைய பலனை அது அனுபவிச்சு அதனுடைய வேரை நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி கிளை விடுற அளவுக்கு வந்துடும். அதனால ஏற்ற பருவம் ஜூன், ஜூலை, ஆகஸ்டுக்குள்ள நட்டுடணும். தரமான கன்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மானாவாரிக்கு ஏற்ற ரகங்கள்ன்றதுல ஒட்டு ரகங்கள் பண்ணும்போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி, அதாவது நம்ம தண்ணீர் விட வேண்டிய காலங்கள் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு தண்ணி விட்டாகணும். ஒரு செடிக்கு 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர். இதுவே விதை செடியா இருந்தா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விட்டா சீக்கிரம் வேறு வந்து கீழே இறங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதால மானாவாரிக்கு ஏற்றதுன்னு பார்த்தோம்னா விதை செடிகள். இன்னொரு இந்த பலாவை வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி நம்ம சகோதரர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு எந்த ஒரு பழமரமா இருந்தாலும் எந்த ஒரு தாவரமா இருந்தாலும் 100 கிலோவுக்கு மேல எடை தரக்கூடிய பழம் தரக்கூடியது எது? ஒரு 600 வகையான பண்டங்களுக்கு மேல எதுல வேணாலும் இதை சேர்த்து நம்ம அது உணவுல சேர்த்து சாப்பிட அருகதை உள்ளது எதுன்னா அடுத்த கேள்வி. அடுத்தது ஒரு 25க்கு மேற்பட்ட வியாதிகள் மனுஷனுக்கு இருக்கும். அந்த எல்லா வியாதிக்கும் உணவே மருந்தாவது எதுன்னா அந்த கேள்விக்கும் பதில் எல்லாம் ஒரே. அடுத்தது வந்து எல்லா விதமான இயற்கை சூழல் சீற்றங்கள் இருந்தாலும் குறைஞ்சபட்ச மகசூலுக்கு பலா ஒரு விடையா இருக்கிறதால பலாவினுடைய சாகுபடி மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலத்துல கேரளாவில் இருக்கிறத பார்த்தோம்னா 1 லட்சம் ஹெக்டர் இருக்கு. தமிழ்நாட்டுல 4000 ஏக்கர் தான் இருக்கு, ஹெக்டர் தான் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம கேரளாவோட 3 பங்கு இருக்கிறதால மானாவாரியிலும் பலாவை கொண்டு வரணும். மானாவாரியில பலா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னாலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்கும், உணவு பாதுகாப்பு கிடைக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன? மைக்ரோ கிளைமேட்டை மாத்துறதால மழையை அதிகம் வந்து பொழிவுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த பலா. மரங்கள் வந்து என்ன சொல்றது, மரங்கள் வனத்தினுடைய பரப்பளவு வந்து 33% இருந்து 18-19 தான் இருக்கு. நாம இன்னும் வந்து தண்ணீர் அடைஞ்சோன்னு சொல்ல முடியாது. அப்போ உணவு பயிராகவும் இருக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆதரவாக கொடுக்கும் இந்த பயிரா இருக்கிறதால நாம வந்து பலாவை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ வரப்புலையோ தனி பயிராகவோ ஊடு பயிராவோ தென்னையில ஊடு பயிராவோ நம்ம பயிரிட்டோம்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்கும், பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, ஒரு ஏக்கர்ல மானாவாரியில போடும்போது ஒரு பழத்தினுடைய இடம் வந்து 5 கிலோல இருந்து 100 கிலோ தரக்கூடிய ரகங்கள்லாம் இருக்கு. ஒரு ஏக்கர்ல வருமானம்னு பார்த்தோம்னா ஒரு 80 மரம் இருக்குன்னா ஒரு மரத்துல 200 கிலோ, 200ல இருந்து 250 கிலோ நமக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 டன்னு ஒரு ஏக்கர்ல கிடைக்கும். சீரான பராமரிப்பு 10 ரூபான்னா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20 டன்னு 20 டன்னுன்னா 2 லட்சம் கூட எடுக்க முடியும். நமக்கு சுற்றுச்சூழல் சரியா மழைப்பொழிவு சரியா இருந்தா மானாவாரிலும் இந்த லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தலையாய பயிர். குறைஞ்ச செலவு, குறைஞ்ச நீர் தேவை. எல்லாவற்றுக்கும் சிறப்பு சேர்க்கிறது என்னன்னா, இன்னைக்கு நிலத்தடி நீர் சுரண்டல்றது ஒரு வேற தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. காய்கறிக்காக நம்ம சிரமப்பட்டு இருக்கோம், பழத்துக்காக சிரமப்பட்டு இருக்கோம், உணவு பற்றாக்குறை, அதாவது நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த பலா. அதனால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இதை நம்ம பயிரிட்டோம்னா ஒரு ஏக்கர்ல ஒரு 1 லட்சத்துல 2 லட்சம் 2 லட்சம் லாபமும், உற்பத்தியில அதாவது 20 டன்னு 10 டன்ல இருந்து 20 டன்னு மகசூல் காய்கறியாகவும் பழமா எடுக்கக்கூடிய ஒரு சந்தை வாய்ப்பும் உற்பத்தி வாய்ப்பும் உள்ள ஒரு சிறப்பான பயிர் அப்படின்றதால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் இந்த பலாவை நடணும். அடுத்து தரிசு தங்கம்னு இதை கூட சொல்லலாம், முந்திரியே சொல்லுவாங்க. அதே மாதிரி தரிசுக்கு தங்கம்னா என்னன்னா, நம்ம வந்து 4 ஆண்டுகள் வந்து பராமரிச்சு வளர்த்துட்டோம்னா, நீங்க தண்ணீர் விட்டாதான், தண்ணீர் அதாவது நீர்ப்பாசனம் இருந்தாதான் மகசூல் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய பயிர் இல்ல, ஒரு சிறப்பான பயிர் அப்படின்றதால இந்த வறட்சின்னா என்ன, அதாவது வறட்சின்றது இல்லை, அதாவது 800 மில்லிமீட்டர் இருந்தா கூட குறைஞ்சபட்ச பாதுகாப்பு தரும். என்னென்ன பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான பாதுகாப்பு அருகதை உள்ள பயிர். ஒரே ஒரு விதை, அந்த ஒரு விதையினுடைய விலை 1 ரூபாய். அந்த 1 ரூபாய் வந்து தனது வாழ்நாள்ல 100 ஆண்டுகளா கூட எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்புக்கு, அது ஆக்சிஜன் வெளியிடுறது, ஆக்சிஜனுடைய மதிப்பீடும், அது வெளியிடக்கூடிய அது தரக்கூடிய 250னா 100 ஆண்டுக்கு ரூபாய் மதிப்புள்ள பலன்கள் ஒத்த மரத்திலே வரும்ன்றது விஞ்ஞானிகளுடைய என்ன சொல்றது கணிப்பு. அதனால பலா என்னென்ன பலன்கள் தருது அப்படின்னு பார்த்தோம்னாலே
இது வந்து இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா மோரேசிய அரச மரம், ஆலமரம், அத்திமரம், கரிப்பலா இந்த மாதிரி மரத்தை குடும்பத்தை சேர்ந்தது. அரச மரம் எத்தனை வருஷம் உயிரோட இருக்குன்றத நீங்க கண்கூடா பார்த்திருக்கலாம். 500 வருஷத்து மரம் பார்த்திருக்கலாம். ஆலமரம் தான் 1000 ஆண்டுகள் மரத்துல பார்த்திருக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்தது. அந்த மரங்கள் கூட என்னன்னா இலையுது இருக்கும். அதை விட தனிச்சிறப்பு உள்ளது பலானா இலை உதிராத ஒரு மரம். அந்த குடும்பத்திலே சிறப்பான மரம் பலா மரம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். மற்ற மரங்கள் வந்து ஆலமரத்தை அரச மரத்தை உணவா எடுத்துக்க முடியாது. இது வந்து உணவாகவும் தீவனமாகவும் என்ன சொல்ல சுற்றுச்சூழல் பாதுகாக்கும், நிழல் கொடுக்கும், எல்லாமே தரும். அதனால நிழல் தர்ற மரம்னாலும் பலா, அதாவது நமக்கு தடிமரம் தரணும்னாலும் பலா, உணவு வேணும்னாலும் பலா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பலா. இப்படி எந்த நிலையிலும் பலாவுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லைன்றதால 2006 ஒரு சின்ன புஸ்தகம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. துறையில இருக்கும்போது, வேளாண்மை துறையில, பாருக்குள்ளே நல்ல மரம் பலாமரம், பாருக்குள்ளே நல்ல மரம் பலாமரம் அப்படின்ற புத்தகத்தை எழுதி வெளியிடறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைஞ்சது. 2வது பதிப்பு 2014 பண்ண அதே பாருக்குள்ளே நல்ல மரம் பலாமரம்ன்ற இந்த தலைப்புக்கு மாற்று இல்லைன்றது என்னுடைய கருத்துங்க. அதாவது சில லட்சம் மரங்கள், சில ஆயிரம் பழமரங்கள்ல மிகச் சிறந்த ஒரு பலா மரம் வந்து பலா அப்படின்றதால இந்த பலாவுக்கு இணையான எதுவும் இல்லை அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, இந்த வறட்சியில இந்த சாகுபடியில வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, குழி எடுத்து அந்த குழியில ஒரு 5 to 10 கிலோ தொழு உரம், 1 கிலோ வேப்ப முன்னாக்கு, அசோஸ்பைரலம் 10 மில்லியிலிருந்து 20 மில்லி, இதெல்லாம் போட்டு ஒரு கண்ணு நடும்போது சீரான வளர்ச்சியில உங்களுக்கு 4 ஆண்டுகள்ல ஒரு பலன் தரக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் எனக்கு என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது, நம்ம குடும்ப விழாக்கள்ல பலாவுடைய சிறப்பை சொல்லியிருக்கேன். காலையில எழுந்த உடனே டீ காஃபில இருந்து என்ன ஒயின் வரைக்கும், ஊறுகாயில இருந்து ஒயின் வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவோம். இந்த உலகத்துல செய்யக்கூடிய அத்தனை பண்டங்களும் செய்யணுன்றதால நம்ம குடும்ப விழாக்கள், பிறந்த நாள் விழாவா சொலைய வச்சு கொண்டாடிடலாம், திருமணமா ஒரு மில்க் ஷேக் வச்சுக்கலாம், இல்ல பிரியாணி வைக்கலாம், இல்ல ஹல்வா பண்ணலாம், இல்ல வந்து மைசூர் பாக்கு பண்ணலாம். சோ இந்த மாதிரி பலவிதமான பண்டங்கள் இந்த பலாவில் இருக்கு. அதாவது ஒரு பலாவில் வந்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டோம்னா 2-3 கூறுகள் தான் இருக்கும். கொட்டை இருக்கும், சதை இருக்கும், தோல் இருக்கும். இந்த பலாவில் என்ன இருக்குன்னா 6 வகையான கூறுகள் இருக்கு, 6 வகை சுவை, அறுசுவை இருக்கு. 6 வகை கூறுகள்னா என்ன? மேல முள்ளு, மேல தோல், அதுக்கு மேல ஒரு பட்டை, அதுக்குள்ளால சக்கைக்குள்ள சொலைக்குள்ள கொட்டை, கொட்டைக்கு மேல ஒரு தோல், நடுத்தண்டு, இப்படி 6. இந்த 6ஐயுமே சாப்பிடலாம். குறைஞ்ச அளவுல சாப்பிடணும். செல்லுலோஸ், அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்கு, செரிமானம் குறைச்சு சாப்பிடலாம். இது தீவனமாவும் பயன்படுத்தலாம். இந்த எதுவுமே வேஸ்ட் இல்லை அப்படின்றது ஒரு கண்டுபிடிப்பு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய உணவு 12 IICPDல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தோல் மற்றதெல்லாம் நமக்கு கழிவா நினைக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், மாவாக்கி அந்த ஐஸ்கிரீம் கோனு இல்ல பிளேட், ஃபுட் பிளேட் அப்படியே அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சோளம், அதாவது மக்காச்சோளம், அரிசி, கோதுமை வந்து முழு உணவா இருக்கு. அந்த முழு உணவு ஹோல் ஃபுட்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு மாற்று, சிறந்த மாற்று எதுன்னா பலா கொட்டையை சுட்டு சாப்பிடலாம். பழத்தி நமக்கு தேவையான வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துமே அப்படின்ற ஒரு சூழல்ல வறட்சியில நமக்கு வந்து குறைஞ்சபட்ச மகசூலும் நிறைவான மகசூலும் தர்றதால இந்த பலாவை எல்லாரும் சாகுபடி செய்யணும். வீட்டுக்கு குறைஞ்சு ஒரு மரம் நடணும், வரப்பு ஓரத்துல நடணும், முழு பயிரை நடணுன்ற என்னுடைய வேண்டுகோள் விடுத்து, இந்த பலா சாகுபடி சம்பந்தமா நம்மளுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி திரு ஹரிதாஸ் சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை வறட்சியிலும் புரட்சி செய்யும் பலா சாகுபடி என்பது தொடர்பான தகவல்களை வழங்கியது திரு AP ஹரிதாஸ், பண்ருட்டியிலிருந்து. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இப்போது அனைவரும் தங்கள் சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை கல்வி கற்ற காலத்தில் எந்த பேராசிரியரும் சொல்லவில்லை 4 ஆண்டுகள் பலாவை பராமரித்தால் 1000 ஆண்டுகள் பலன் தரும் என்கின்ற
இந்த ஒரு மாபெரும் ஒரு வாக்கியத்தை நான் கல்வி கற்ற போது கூட இந்த வார்த்தையை காது குளிர கேளவில்லை, மனம் குளிர கேளவில்லை. இத்தனை ஆண்டு காலம் வேளாண்மையோடு பின்னி பிணைந்து நான் இருந்தாலும் எந்த ஒரு பயிருக்கும் இல்லாத ஒரு சிறப்பினை என் காது குளிர கேட்ட ஒரு நாள், அந்த நாள் இந்த நாள் திருநாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த திருநாளுக்கு வாய்ப்பளித்த ஹரிதாஸ் எனும் பலா ஞானிக்கு என் இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மேலும் அவர்கள் பலா தரும் பயன்கள் என்று சொல்லி பல 1000 ஆண்டுகள் வளர்ந்து இவர்கள் சொன்ன இந்த பலா மரத்தின் நன்மைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கனிகளிலே முதல் கனி மாம்பழமா இல்லை பலாவா என்கின்ற ஒரு பட்டிமன்றம் வைத்தால், இவர் கூற்றை அங்கே நாம் ஒப்புவித்தால் பலாதான் முதல் கனியாக வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. இதில் ஹரிதாஸ் அவர்கள் மாறுபட மாட்டார் என இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு மரத்தினை தேர்ந்தெடுத்து இத்தனை ஆண்டு காலம் அதற்காகவே ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதற்காகவே பணியாற்றி பலா மரத்துக்கென்றே தொழில்நுட்ப நிபுணர் என்கின்ற பெயரும் பெற்று பலா மரத்துக்காக பணியாற்றுகின்ற அவரது உண்மையான தொழில்நுட்ப கருத்துக்காக எனது மனமார்ந்த பாராட்டு. இவ்வளவு நல்ல தன்மைகள் உள்ள இந்த பலா மரத்துக்கு வேளாண்மை துறையாகட்டும், பல்கலைக்கழகங்களாகட்டும், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமாகட்டும் ஏன் முக்கியத்துவம் தராமல் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கப்பட்ட ஒரு நல்லதொரு பலன் தரும் மரத்தை பரப்பளவிலே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இதில் யாரும் மாறுபட மாட்டார்கள். இவ்வளவு விஷயங்கள் அடங்கிய இவ்வளவு எளிமையாக இருக்கின்ற இவ்வளவு எளிமையான தொழில்நுட்ப கருத்துக்கள் கொண்ட இந்த பலாமரத்தினை விவசாயிகள் பயிரிட்டு ஏன் 4 ஆண்டுகள் பராமரித்து 1000 ஆண்டு காலம் பல சந்ததிகள் பலன் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயிரிடக்கூடாது? இதை அரசாங்கமாகட்டும், வேளாண்மை துறையாகட்டும், வேளாண்மை பெருங்குடி மக்களாகட்டும் இப்பயிரை ஊக்குவிக்க வேண்டும் என்று அந்த கருத்தினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அவங்க 2-3 கேள்வியை முன் வச்சாங்க, ரொம்ப அருமையான கேள்வி. எஸ், அதான் நிறைய பேருக்கு வந்து பலாமரம் எத்தனை வருஷம் உயிரோட இருக்குன்னு சொன்னா 100 வருஷம்னு சொல்லுவாங்க அதிகபட்சமா. ஏன்னா 100 வருஷம் வாய்ப்பு கிடைக்காதவங்க அவங்க எல்லாம். ஆனா எங்க கிராமத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில 1000 ஆண்டுகளை கடந்த மரங்கள் இருக்கு. கொல்லிமலையில 700 வருஷம் 800 என் கண்ணால் நான் பார்த்திருக்கேன். இது பல்லாண்டு வாழ. இந்த தகவல் எல்லாருக்கும் புதுசு, அவ்வளவுதான். அடுத்தது பலா வந்து ஏன் முன்னிலைப்படுத்தல, பலா வாழைன்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா. பலாவை ஏன் முன்னிலைப்படுத்தலன்னு கேட்டாங்க இல்லையா? அதுக்கு என்னுடைய பதில் பலா வாழைன்னு சொல்றோம். அடுத்து 2வது பலா, 3வது வாழை. பலாவை எதுன்னா பலா அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அதனால பலா வந்து முக்கணியில முதன்மையானது பலாதான் அப்படின்றது உறுதி செய்யவும், அது நடுவுல இருக்கிறத மையப்படுத்துறதால அதுதான் முன்னிலைப்படுத்த வேண்டியது அப்படின்றதையும் நான் வந்து பதிவு பண்றேன். ஐயா வந்து அதாவது முக்கணிகள்ல பலா வாழையில மாவை ஏன் முன்ன வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாவை முன்னிலைப்படுத்திருக்காங்களே ஒழிய நடுநிலைப்படுத்தல. பலா வாழை, பலா ஒரு நடுநாயகன். ஒரு சபையோர்ல யார முன்னிலைப்படுத்தி யார நடுவில் உட்கார வைப்பாங்கன்னு இப்ப நினைச்சோம்னா அது நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய பதில். அதனால தமிழன் வந்து பலா வாழைன்னு சொல்லும் போது நடுவுலதான் உட்கார வச்சிருக்கான் பலாவை. அதுல சிறப்பா நான் நினைக்கிறேன், நான் வந்து மாத்தி வச்சுக்கிறேன். அடுத்தது பலா வந்து ஏன் கொண்டாடப்படல,
தமிழர்கள் ஏன் வந்து அதை பெருசா எடுத்துக்கல, அதை ஏன் வந்து இதை பயிரிடுங்கன்னு சொல்ல தெரியல விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பலனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. இது மைனர் ஃப்ரூட்ல இருக்கு. இதை சிலபஸ்ல சேர்க்கணும், பள்ளி கல்லூரியில பாடத்திட்டமா கொண்டாடணும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கேன் அரசுக்கு. ஓகே, சரி சரி. ஸ்கூல்லயும் பாடத்திட்டமா வரணும், கல்லூரியிலயும் வந்து இது மேஜர் கிராப்பா இல்லைனாலும் பழப்பயிரை சேர்த்து இதுக்கான சாகுபடி முறையில வெளிப்படுத்தணும். இதை வந்து எல்லாரும் முன்னிலைப்படுத்தி சாகுபடி பண்ணினால் தமிழ்நாட்டுல பஞ்சம்ன்றதுக்கே பேச்சுக்கு இடமில்ல. மழை பொழிவுக்கு தானாகவே கூடும். வறண்ட நிலங்கள்லாம் வளமான நிலமா வர்றதுக்கு அடிப்படையான செயல் பலா வளர்ப்பு தான். அப்படின்றதால தான் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாடும் ஒவ்வொரு நிமிஷமும் பலாவை தான் சிந்திச்சுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தும் அதுதான் வந்து உண்மையும் கூட. அதை வெளியில கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா அண்டை மாநிலத்துல கேரளா, கர்நாடகா எல்லாம் இதுக்கான ஃபண்ட்ஸ் கூட இதுக்கு சிறப்பு செய்யறாங்க, மானியங்கள் அதிகமா கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒடிஷாவில் 2022-23 பட்ஜெட்ல 99 கோடி கொடுத்துருக்காங்க பலா மேம்படுத்துறதுக்கு, பலா ப்ரொமோஷனுக்கு. ஆனால் நம்ம மாநிலத்துல 3 கோடி கொடுத்துருக்காங்க. இதான் இந்த நிலைப்பாடு. என்னன்னா, பலாவுடைய அருமைகளை சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளோ மற்ற அரசோ இன்னும் வந்து முழுசா ஈடுபடலை அப்படின்றது என்னுடைய கருத்து. இது எல்லா இடத்துலயும் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி நன்றி திரு ஹரிதாஸ் சார், தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் கல்பனா அவர்களை தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் கல்பனா, ப்ளீஸ். சார் வணக்கம். நான் டாக்டர் கல்பனா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். எஸ் ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் மேடம். சார், உங்க ஷோ நல்லா இருந்ததுங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சார், நான் கேட்குற கேள்வி ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாதனால கேட்குறேன். இப்போ அந்த பலா மரத்தை வந்து வீட்டருகில வந்து வளர்த்தக்கூடாது, அதனுடைய வேர் வந்து வீட்டையே, ஈவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே அசைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இது பொதுவான சந்தேகங்கள், எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. உங்கள் கேள்வி நியாயமானது. அதாவது இது 1000 காலத்து பயிர். ஒரு தடவை நட்டுட்டோம்னா அந்த பலன் அனுபவிக்கும் போது அதை வெட்டுறதுக்கு மனசு வராது. அதனால வீட்டில இருந்து குறைஞ்சது ஒரு 30 அடிக்கு மேற்பட்ட அளவு பெரிய மனையா இருந்தா வீட்டில் வளர்க்கலாம். தற்போது ஓராண்டுல பலன் தரக்கூடிய வியட்நாம் சூப்பர் எர்லி அந்த மாதிரி மரத்துல வளர்க்கலாம். மற்றபடி நம்ம வீட்டு வர 10 அடியில வளர்த்தினா கூட அதனுடைய வேரினுடைய தாக்கம் கீழே போயிட்டு, ஃபவுண்டேஷன் கீழே போயிட்டு, திருப்பி ஃப்ளோரிங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வேர் வந்து ஃப்ளோரிங்கும் டிஸ்டர்ப் பண்ணும், ஸ்ட்ரக்சரையும் வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால வீட்டு அருகே இல்லாம 30 அடிக்கு தள்ளி வளர்க்கலாம். இல்லைன்னா தொட்டில வளர்க்கக்கூடிய வியட்நாம் சூப்பர் எர்லி, அதாவது 200 லிட்டர் பேரல்ல கூட நம்ம வீட்டுக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ரகங்கள் வெளியில வந்திருக்குங்க, அறிமுகமாயிருக்குன்ற தகவலை உங்களுக்கு பகிர்ந்து சொல்றேன். நன்றி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்ப நீங்க சொல்ற அந்த வியட்நாம் சூப்பர்ங்கிறது அதனுடைய வாழ்நாள் குறைவா இருக்குங்களா? வாழ்நாள்னா அதை ட்ரிம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து போன்சாய் மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப கிளைகளை அலோவ் பண்ணிட்டு தொட்டிலேயே அதனுடைய ஆக்டிவிட்டிஸ், ரூட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நம்ம கொடுக்க வேண்டிய சத்துக்களை கொடுத்தோம்னா நமக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் கிடைக்கும். வீட்டருக்கே வளர்க்கலாம். மற்ற மரத்தை விட அதில் நம்ம மற்ற நாட்டு ரகங்களை விட அதனுடைய செயல்பாடுகள், வளர்ச்சி எல்லாம் வந்து ஒரு 60% இருக்கும். ஓகே சார். சார், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். அதுவும் வந்து இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா எனக்கு வந்து அந்த பழத்தை வந்து எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியாம சில தடவை ஏமாந்துருக்கேன். பெரிய பழங்கள்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அப்ப வந்து இதுதான் கனிஞ்ச பழம், இது நல்ல பழங்கிறது எனக்கு பார்க்க தெரியாம நான் வாங்கி அப்படியே வீணா போயிருக்கு. ஸோ ஒரு பழத்தை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்? இப்போ ஒரு வியாபாரி கிட்ட நம்ம வாங்குறோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு, அப்போ அதை வந்து எந்த மாதிரியா இருக்கிற பழம் நல்லா இருக்கும் அப்படின்னு அதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க சார், அது எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். மேடம், நல்ல கேள்வி. அது ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது எந்த ஒரு பலாப்பழத்தையும் வெளித்தோற்றத்துல வச்சு இது நல்ல பழம், முத்தின பழம், சுவையுள்ள பழம்ன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி பை சாம்பிளிங் அண்ட் டேஸ்டிங். சின்ன பிட்டு, ஒரு அங்குல ஸ்கொயர் பிட்டை எடுத்து, ஐயா இந்த சுளையை எடுத்து கொடுத்து சுவையா இருந்தா வாங்கிக்கிறேன், நீங்க கேட்கிற விலையை தரேன்ற தவிர நீங்க சுவையான பழம், தரமான பழத்தை மார்க்கெட்ல வாங்க முடியாது. என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்டு கல்டிவேஷன், இல்ல வந்து சிங்கிள் வெரைட்டி, இல்ல ரூலிங் வெரைட்டி, சுவையுள்ள வெரைட்டின்றது கல்டிவேஷன்ல இல்ல. மோர் தென் 90% சீல்டிங் ப்ராஜெனி. ஒன்னு வந்து 10 பிரிக்ஸ் இருக்கும், ஒன்னு 45 பிரிக்ஸ் இருக்கும். சுவையின் அளவு இந்த நேரத்துல அம்மாவுக்கு நான் சொல்ல விரும்புற எல்லாருக்கும், நம்ம பிரிக்ஸ்ன்றது வந்து சுவையை அளக்கக்கூடிய அலகு.
நம்ம இளநீர் சாப்பிட்டோம்னா 5 பிரிக்ஸ், ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லுவேன். கொய்யா பழம்னா 10, நம்ம கரும்பு சாறு பிழிஞ்சு கொடுத்தா 12. அந்த 12 நமக்கு சுவை பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா, திருப்தி. ஆக 15 பிரிக்ஸ்ல இருந்து 25 பிரிக்ஸ் மிதமான சுவை, 20ல இருந்து 25 போதுமான சுவை, 25க்கு மேல இருந்தா தேன் சுவைன்னு சொல்ற அளவுக்கு நான் சொல்றேன். 45 வரைக்கும் இது வரைக்கும் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். பத்திரக்கோட்டையிலயும் பண்ருட்டி பகுதியிலையும் மற்ற மாவட்டத்திலும் இருக்கு. அதனால கிட்டத்தட்ட தேனுக்கு 3/4 பங்கு சுவை இருக்கிற பலா இருக்கிறதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது லக்கின்னு சொல்ல முடிய, நீங்களா தேர்வு பண்ண முடியாது. சாம்பிளிங் டெக்னிக். ஐயா பழம் கொடுக்குறீங்களா, நீ என்ன விலை சொல்றீங்க, 100 500? எனக்கு வேண்டியது ஒரு சின்ன பிட்டை கட் பண்ணி வாயில சுவைச்சு பார்த்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு சுவையில பழம் கிடைக்காது தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலை. இன்னைக்கு தேன் பழான்னு இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு உண்மையை சொல்றேன். 10 கிலோ பழம் என் தோட்டத்தில் 1000 ரூபாய், 1 கிலோ 100 ரூபாய். ஐ வில் அஷ்யூர் ஃபார் குவாலிட்டி. எபோவ் 30 பிரிக்ஸ் எல்லாமே ஐ எம் சென்டிங் டு இண்டிவிஜுவல்ஸ். நிறைய எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஏன்னா 10-15 வருஷமா பழாவை பத்தி பேசிட்டு இருக்கால, 1000 ரூபாய் அனுப்பிச்சிட்டாங்கன்னா 2Payல உங்களுக்கு பழம் அனுப்பிச்சிருவேன். இது இன்னைய ஸ்டேட்டஸ். ஏன்னா எனக்கு எந்த மரத்துல எந்த சுவை இருக்கும், எது 10 பிரிக்ஸ் எது 45 பிரிக்ஸ்ன்றது என்கிட்ட இருக்கு. அதனால பழத்தின் சுவை அறிந்து நீங்க கொள்முதல் பண்றதுக்குரிய சூழ்நிலை இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லைன்றதால, நீங்க இப்போ மலேசியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட ரகத்தின பேரை சொல்லுவாங்க. எனக்கு J33 வேணும், J34 வேணும், J35 வேணும்னா யூனிக்னஸ் இருக்கு. இது லேபிள் அண்ட் செல் இட். மார்க்கெட் போனே J13 லேபிளோட கொடுப்பாங்க. அது $5 $6 ஒரு கிலோ விலை. ஒரு பழத்தோட மதிப்பு 10,000 ரூபாய். யூகேல போனாலும் சரிதான், அரேபியன் கண்ட்ரிஸ் போகலாம், சவுதி அரேபியா போனாலும் சரி, ஜெர்மனி போகலாம், ஆஸ்திரேலியா போனாலும் ஒரு பழம் 20 கிலோ பழம்னா அது வந்து இன்னைக்கு 10,000 ரூபாய். ஸோ பழத்துக்கு வேல்யூ இருக்கு, பணத்துக்கும் வேல்யூ இருக்கு. அதாவது அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கக்கூடிய கமாடிட்டினா பலாவுடைய உபப்பொருட்கள்ன்றது வெளிநாட்டுல உறுதியாயிருக்கு. இங்க நம்ம வந்து ஒரு துவக்க நிலையில இருக்கோம். இதை வந்து என்ன சொல்றது, மதிப்பு கூட்டுறதுக்கு நிறைய வேலையாட்கள் தேவை. பாதி வந்து பொருளின் மதிப்பு, பாதி வந்து மதிப்பு வேலையாட்கள் மதிப்புன்றதால விலை மதிப்பு மிகுந்தது, சத்து மிகுந்தது, இதுக்கு இணையான பொருளே இல்லைன்றதை மறுபடியும் நான் பதிவு பண்ணிட்டு அம்மாவுக்கான விடையை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இன்னொன்னு ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ நான் சமீபத்துல ஒரு பழம் சாப்பிட்டேங்க, நல்ல ருசியாவே இருந்தது. இப்போ அதனுடைய சீடு வச்சு நான் ப்ராபகேட் பண்ணலாங்களா, அது அட்வைசபிளா இல்லைங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது இது வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட். ஒரு பலாவுல 5000 முட்கள்ல இருந்து 15,000 முள் இருக்கும். ஒரு 10 கிலோ பழத்துல 5000 முள் இருக்கும். ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 10ல இருந்து 100 இருக்கும், நெருக்கமா இருக்கும், இடைவெளி விட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு முள்ளும் ஒரு பூக்கள். இந்த பூக்கள் வந்து ஒரு வாரம் வந்து ரெடி டு என்னது ரிசீவ் தி போலன், அதாவது ரிசெப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வாரத்துல இருந்து எந்த பூச்சி மூலமாவோ எந்த மரத்துல இருந்து மகரந்தம் வருதுன்னு தெரியாது. ஸோ ஹைலி கிராஸ் பாலினேட்டன்றதால இந்த தாயினுடைய குணங்கள் கிடைக்குமான்றது சொற்பம். 20% 50% மரமே அந்த ஊர்ல இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 50% வந்து அந்த தாய் மரத்தோட குணம் இருக்கு. ஏன்னா தகப்பன் அப்படின்றதும் மற்ற முன்னாடி உள்ள தகப்பன் யாரு தாய் யாருன்னு தெரியும், அதனுடைய குணமும் அந்த பழத்துல பிரதிபலிக்கின்றதால அதுல இருக்கிற குணாதிசயம் அப்படியே வராது, ஒட்டுல மட்டும்தான் கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ டாக்டர் கல்பனா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம் சார். ஏற்கனவே ஆரம்பிச்சு பேசணும். அதாவது பலா வந்து சார் செய்யறது உண்மையான உன்னதமான சேவை தான். என்ன நெல் ஜெயராமன் மாதிரி பலா ஹரிதாஸ் ஆயிட்டார் அவரு. சார் நிறைய விஷயம் வச்சிருக்காரு, டாக்குமெண்டேஷன் வச்சிருக்காரு. ஒரு 4-5 கிளாஸ் கூட போடலாம் பத்தி. இப்ப அந்த மதிப்பு கூட சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து பயங்கர மதிப்பு இருக்கு சார் மார்க்கெட்ல. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ருசியான ஒரு பழங்கிறதுல ஆல்டர்னேட் கிராப் கிடையாது. அப்போ இது வந்து என்ன சொல்லலாம், தரிசனத்தின் இனிப்பு சிறங்கன்னு சொல்லலாம். இந்த பழத்துடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு வேலியில போட்டாலே இப்போ திறந்து போடலாம். ஸோ தண்ணி உள்ள ஊர்ல நிச்சயமா வந்து எல்லா காரியத்திலையும் சேர்க்கலாம். கம்பல்சரி பார்த்து பார்டர் கிராப்பிங் அண்ட் ஆல்சோ கம்பல்சரி பார்த்து ஃபென்ஸ் கிராப்பிங் இன் டெரிட்டரிஸ் வேர் த வாட்டர் இஸ் அவைலபிள் செஞ்சா நல்லா இருக்கும் சார். இது வந்து அதர் ஏரியாவில் இப்போ நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணும் போது ஏடி சார் இருந்த போது நாங்களே கன்வென்ஸ் பண்ணிருக்கோம், நிறைய போடுங்க. ஏன்னா நான் ஃபார்மர்ஸ் தேர் பிளான்டிங் இட் and they don't see the maintenance and the other aspects of the proper mannerல. அதெல்லாம் வந்து கிராப்புடைய ஃபெயிலியர் வந்து ஒரு 100 வச்சாலும் 20 போயிருது. இதோட 6 மணி கிடைக்கிற ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. சில வில்லேஜஸ்ல பார்த்தா அந்த ப்ரிஃபரன்ஸ் மேடம் சொல்ற மாதிரி அந்த ரூட் அதிகம் போயிடும்,
ஃபீல்டு கிராப் வராது. இந்த மாதிரி சில அசம்ஷன்லாம் இருக்கு. பட் பண்ருட்டி வந்து தி பெஸ்ட் பிளேஸ் பாரு. நிறைய மாவட்டங்களை பழம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதோட ருசி எதுவுமே வராது. ஏன்னா அந்த நெய்வேலி பண்ருட்டி இந்த பக்கம் வந்து அது தாயக மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஏரியாவே ஜோன் ஐடென்டி பண்ணி பழம் சில ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ் கொடுக்க வேண்டிய முக்கியமான தேவையா இருக்கு நீங்க இதுல. அப்ப வந்து அந்த சால்ட் கண்டென்ட் ஆஃப் சாயில் அஃபெக்ட்னால வந்து எங்கெல்லாம் பிஹெச் உடைய லெவல் வந்து ஒரு 5 அடி 10 அடி தோண்டி கூட அந்த லெவலை பார்த்துட்டு அப்புறம் வந்து we can recommend ஃபார் லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் தி கிராப். இது நேச்சுரல் ஆடிங். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட்ல வந்து அந்த டெரிட்டரியில் உள்ள வெரைட்டிஸை இன்ட்ரோஸ் பண்ண சொல்றாங்க. லோக்கல் ஜெனட்டிக்கல் ரீமர் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஜாம் பிளாஸ் பேங்க் இஸ் நீட் ஆஃப் ஃபார் எவரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா கிராப்பும் வந்து இட்ஸ் ஓன் டிமெரிட்ஸ். இந்த ட்ரீ கிராப்புக்கு நோ டிமெரிட். ஒன்லி ப்ராப்ளம் எங்கேயாவது பென்ஸ் கிட்ட போட்டோம், பார்டர் கிட்ட ஃபாரஸ்ட் போட்டா எலிபென்ட் மேனேஜ் வாய்ப்பு இருக்கு. எலிபென்ட்ஸ் வில் கம் அண்ட் அட்டாக் த ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ டேமேஜ் த பிளேஸ் ஆல்சோ. பட் ஆனால் எஸ்டேட்டுக்கு உள்ள அருமையான கிராப் இது. ஸோ நிறைய கன்னியாகுமரி மாதிரி வரும்போது நிறைய போடலாம். இதுல வந்து அருமையான சன்லைட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ற பெஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கனால இந்த லீவ்ஸ் எல்லாம் அருமையான ஒரு தடுக்க யூஸ் பண்றாங்க சார். நிறைய ஊர்கள் வந்து அந்த காலத்துல வந்து இலையெல்லாம் வாழையில கிடைக்காத ஒரு பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ஒரு இல்லாதவனுக்கு வந்து எள்ளு சொல்ற மாதிரி இங்க வந்து இலைகள் இல்லாத வாழையில கிடைக்காத ஊர்கள்லாம் இந்த லீஃப் வந்து ப்ராசஸ் பண்ணி அழகா பேக் பண்ணலாம். சின்ன சின்ன வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு இப்ப நீங்க வந்து பார்க்கப்பட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே பார்க்க வந்தாச்சு. பட் அதோட இது ஈஸியான ஒரு ஈஸி டிஸ்போஸ் அண்ட் ஆல்சோ பயோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈக்காலஜிக்கல் சேஃப் இது. ஸோ நம்ம அந்த கிராப்பிங் சிஸ்டத்துல கம்பல்சரியா கொடுக்கணும் இல்லை. ஏன்னா அந்த மல்டி கிராப் சொல்றப்ப நம்ம வந்து பார்டர் கிராப் சொல்றப்ப நம்ம பேசவே மாட்டேங்க சரியா. பார்டர் கிராப் நாட் இன்க்ளூடட். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது கிராப் ஆல்சோ நாட் இன்க்ளூடட். சார் சொன்ன மாதிரி இந்த லேபர்ஸ் ஒர்க்லாம் இருந்தால் கூட இன்னைக்கு மெக்கானிக் பேஸ் வந்தனால பலாவுக்கு தனியாகவே ஒரு மிஷன் மோடி கொண்டு வந்து எவரி டிஸ்ட்ரிக்ட் வேர் த பலா இஸ் அவைலபிள் மோர் தென் 100 ஏக்கர். ஸ்பெசிஃபிக்கலா வி ஹேவ் டு மார்க்கெட் தி டிமார்க்கெட் ஸ்கீம்ஸ். இப்போ என்ஹெச்சிபில நிறைய கொடுக்குறாங்க சார். பணம்லாம் இல்லாமல் இல்லை, ஸ்கீம் இல்லாமல் இல்லை. ஸோ அந்த நீங்க சொல்லி அந்த ஏரியாவில் உள்ள அவேர்னஸ் கிரியேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்டா மேக் த ஃபண்டிங். ஸோ அந்த முந்திரியுடைய தங்கச்சியா இருக்குது, ஆனால் கொஞ்சம் பணக்கார தங்கச்சிங்க. ஸோ நிறைய பொட்டன்ஷியல் இதுல இருக்குது. அப்ப வந்து இந்த கற்பனைகளை நிறைய பேர் சர்க்கரை வியாதினாக்கா பழம் வேண்டாங்கிறாங்க. கற்பனை அது. ஆனால் அப்படி இல்லை. ஃபைபர் கிராப்ங்கிறது ஒரு அருமையான ஒரு கெப்பாசிட்டி கிராப். அது நம்முடைய தேவைகள் வந்து இன்னும் யாரெல்லாம் இருக்கு சார். ஒரு நூன் மில்க் ஸ்கீம் சேர்க்க வேண்டிய அருமையான ஃப்ரூட் சார் இது. ஏன்னா இட் இஸ் காட் ஃபைபர் அஸ் வெல் அஸ் ஸ்வீட் அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ரென்த் கிவிங். இந்த வந்து ஒரு கண்டென்ட் வைஸா பார்த்தோம்னா நிறைய வந்து அந்த பல கொட்டைக்கு ஏகப்பட்ட மார்க்கெட் வேல்யூ மதிப்பு இருக்கு. சார் சொன்ன மாதிரி யூரோப்ல போனாக்க ஒரு மாம்பழம் 3 யூரோ சொல்றாங்க ஜெர்மனிக்கு இருந்த போது. ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆர் பெக்குலியர். நம்ம ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலூர் 1, 2 ரகம் இருக்கு சார். அருமையா இருந்துச்சு. அது குயிக் ஹீல்டிங்கா இருக்குது. சைஸ் ஆல்சோ வெரி ஈஸிலி மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் வருது. நான் வந்து ஏலகிரியில் சாப்பிட்டுக்கிறேன். 10 ரூபாய்க்கு 5 கொடுப்பாங்க சார். இந்த ஒரே ப்ராப்ளம் வந்து கிராப் என்னன்னா சீசனாலிட்டி இஸ் ஏ கன்ஸ்டன்ட். இன்னைக்கு வந்து அந்த ஒரு பழகிலாம் நிறைய டேமேஜ் பண்ணுது. ஸோ அந்த ஃபீல்டு லெவலில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம டெக்னாலஜிக்கல் இன்புட்ஸ் வந்து நம்ம அதை பற்றி யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. ஃபெர்மெண்ட்டை பற்றி பேசவே இல்லை. ஸோ கிராப் மேனேஜ்மெண்ட்ல வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் ஆஃப் த சாயில் ஆல் த்ரூ த இயர் மெயின்டைன் பண்ணி ஒரு கட்டாயம் கிராப்னால இது வந்து ஆர்கானிக் கேட்டகரைசேஷன்ல ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து இந்த கம்பெனி சேர்க்கிற போது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆர்கானிக் லீஃப் ஃபீடிங் யூஸ் பண்ணலாங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாவே ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் சார். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ட்ரை ஏரியாவும் இருக்கு, வாட்டர் ஜோனும் இருக்கு, அதே மாதிரி டோட்டலாகவே அன்ஃபிட் ஏரியாவும் இருக்கு. ஸோ நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஏன் வேர் தெர் இஸ் வாட்டர் சோர்ஸ் அடிக்வேட், எஸ் வி கேன் மேக் இட். ஏன்னா வந்து ரெயின் பால்ங்கிறது நாட் ஃபார் ஆல் த டிஸ்ட்ரிக்ட், ஒன்லி சம் ஏரியா இருக்கும். அப்போ ட்ரை டிராக்டர் உள்ள கிராப் சொல்லக்கூடாது. இட் ரிக்வெஸ்ட் மீடியம் வாட்டர் கண்டென்ட், வாட்டர் சப்ளை உள்ள ஏரியா வந்து ஃபெர்டில் சாயில் இருந்தால் தான் நல்லா வருதுனால ஃபெர்டிலிட்டி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிஹெச் கூட ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து வெரைட்டி கொடுக்குற போது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்து அருமையான ரகம் இருக்கு, பாலூர் ரகம் இருக்குது. 1 ரகம் போட்டு தான் நான் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு நல்லா இருக்கு. நாங்கள் எனக்கு ஆச்சரியம். ஒரு ஊரில் கொடுத்து வந்து நாட்டாமலிங்கிற ஒரு திருப்பத்தூர் கிட்ட நல்ல வெயில் அடிக்கிற ஒரு வேலூர் மாவட்டம்லாம் அந்த ஊருக்கு வருது சார், நல்லா வருது. ஸோ எங்கெல்லாம் சன்லைட் அதிகமாக இருக்கும் அந்த ஊரில் இதோடைய அடாப்டபிலிட்டி வெரி ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரி வந்து ஒரு ரெயின்ஃபால் அதிகமாக இருந்தாலும் வருது, பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து மலைப்பகுதியில் மலை சரிவு கண்டிப்பாக அது சேர்க்க வேண்டிய கிராப்பாக இருக்கு. பேக்கேஜஸ் வந்து பார்த்தா இது வந்து சார் சொல்ல பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இட் இஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இஸ் ஹேவிங். அதான் வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். இல்லை என்ன இதுனா பொன்சாய் மேக்கிங்ல நிறைய கட்டுக்கார சம்பாதிக்கிறாங்க சார். ஜாக் இஸ் வெரி குட் ஃபார் திஸ் பொன்சாய் மேக்கிங் இந்த ரூரல் அந்த அர்பன் ஏரியாஸ் ஆல்சோ. இது ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம் அர்பன்ல உள்ளவங்களாம். இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தா பலாவுடைய பால் மெடிக்கல் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த லீஃப் ஆல்சோ கேன் பி யூஸ் அஸ் ஏ கம்பெனி பண்ணலாம். இல்லை ஓகே சார், வாய்ப்பு நன்றி, தேங்க்யூ. நான் சென்னை கால் பண்ணேன் சார். கூட 3-4 டாக் போகணும் சார். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் எந்த வெரைட்டி வந்து எனக்கு இனிப்பாரு சொல்லணும். நமக்கு என்ன வெரைட்டி நேமா தெரிஞ்சு மாட்டேங்குது, பார்க்க முடியுது. நோ வெரைட்டிஸ் மோர் அந்த இனிப்பு சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி மேடத்துக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். பலாப்பழம் நல்லதாக பார்க்க கூடாது கூட சாப்பிடணும். 2 வாங்கி சாப்பிட்டு போன பரவாயில்ல. ஏன்னா அந்த ருசியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுலயுமே மாறுபடுது. ஒரு பழத்தை ஒரு பார் டேஸ்ட், அடுத்த வேணும் இருக்கும். கலையில் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஐயும் புஷ் பண்ணி பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் குட் ஃபார்ம்ல இருந்து வாங்கணும். ஐடென்டிஃபை இந்த பிரச்சனை வராது. இன்னும் வந்து மணி ஸ்டார்ட் கன்சர்ன் ஃபார் எவரிபடி நவடேஸ். அதனால வந்து குவாலிட்டி எல்லாம் கவுன்சில் நம்ம வந்து சார்ட்டையோட புக் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து அட்வைஸ் கவுன்சில் பார்த்து ஜாக்கெட் கொண்டு வர வேண்டியது அவசியமா தேவை இருக்கு. தனியாகவே ஸ்ப்ரெடர்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் மட்டுமே டெக்னாலஜி மட்டுமே கொடுக்கறதுக்கு ப்ரொடக்ஷன் மட்டுமே சொல்றதுக்கும்
எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ் சர்வே பண்றதுக்கும் we want to make wonderful attempts. இதாடைய சஜஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு செந்தில் அவர்கள் பேச வந்திருக்கிறாரு. திரு செந்தில், உங்கள் கேள்வியை கேட்கலாம். நன்றிங்க சார். சார் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதுக்கு நன்றி. அது சார்ந்த சில கேள்விகள் இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த ஒட்டு ரகம் குட்டையிலேருந்து வர்றது அப்படின்றது 2 சொன்னீங்க இல்லைங்களா? ஒட்டு ரகத்தில் வந்து சுவை வந்து அதே சுவை கிடைக்கும். ஆனால் வந்து அந்த ரகம் வந்து மானாவாரிக்கு வந்து முழுமையாக ஏற்றது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. ஏன்னா வந்து அதோட வேர் வளர்ச்சி, அதோட தண்ணீர் தேவை அப்படின்றது. இந்த ஒரு அடிப்படையில் வந்து நம்ம ரகம் வந்து சுவையின் அடிப்படையில் தான் நம்ம அதாவது மார்க்கெட்டுன்னு பார்த்தோன்னா வந்து சுவையின் அடிப்படையில் தான் வந்து தேர்வு செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் நம்மளுக்கு வளர்ச்சி அடிப்படையில் பார்க்கும்போது வந்து நாட்டு ரகம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்குது. இந்த 2க்குமே வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரின்னா வந்து நம்ம எப்படி ஒரு கண்ணை வந்து தேர்வு செய்யலாங்கய்யா? ஐயா செந்தில் கேட்டிருக்க அருமையான கேள்வி. மானாவாரியில புரட்சி செய்யணும் போது ஒட்டு செடியா விதை செடியா அப்படின்றதுல எப்படி வந்து அதை சரி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது தாவரம்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர், தண்டு, கிளை, இலைன்னு இருக்கு. இதுல எதுல வந்து எதனுடைய ஹெல்த் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னா வேறு தான். வேறு ஆரோக்கியம் கெட்டு போனா எல்லாம் கெட்டு போச்சு. எதுல வேறு ஆரோக்கியமா இருக்கும்னா விதை செடியில இருக்கும். அதுவும் வந்து 4 இலை செடி. அதை விட சிறப்பு என்னன்னா இன்சிட்டு பிளான்டேஷன். அந்த விதையை எடுத்து அந்த வயல்ல நட்டு பராமரிச்ச செடியை வளர்த்தோம்னா 3 ஆண்டுகளில் பலன் தரும். இதே 4 இலை உள்ள செடியை வளர்த்து பைய டிரான்ஸ்பிளேட் பண்ணீங்கன்னா மானாவாரியில 4 வருஷம் ஆகும். இதே 8 இலை 10 இலை உயரமான 8 வருஷத்துக்கு மேலதான் பலன் தரும். இப்ப எங்க சயின்ஸ் எங்க ஒர்க் ஆகுது, என்ன ஃபேக்ட்னா ஹெல்த் ஆஃப் தி ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் எங்க வந்து ஸ்டேபிளா இருக்கும், எங்க வந்து சஸ்டைனபிளா இருக்கும்னா இன்சிட்டு விதையை அப்படியே வயல்ல போட்டு வளர்க்கக்கூடிய செடி மானாவாரியிலும் பரிமளிக்கும், விரைவாகவும் பலன் தரும். இது வந்து யாருக்கும் அனுபவம்ன்றது சற்று குறைவாக இருக்கலாம், ஆனா படிச்சிருக்கலாம். நான் அனுபவிச்சது உண்மையும் கூட. எந்த விதையை நேரா வயல்ல போட்டு வளர்த்தோம்னா 3 ஆண்டுகள் ஒரு பழம் கிடைக்கும். ஆனா ஒட்டு விதையை போட்டா கூட 8 வருஷத்துக்கு மேல பலன் தரக்கூடிய சூழலா இருக்கு. ஏன்னா அதனுடைய வேர் வந்து 3 ஆண்டுகள் வளர்ந்த ஒரு செடியில இருந்து ஒட்டு பிடிக்கிறோம். அந்த 8 பையிலேயே அந்த வேர் சுருண்டுடும், காயிலாயிடும். அதுக்கப்புறம் 3 மாசம் ஆகும் உங்களுக்கு அந்த ஒட்டு பிடிச்சு திருப்பி எடுக்கிறது. ஸோ 6ல இருந்து 9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு விவசாயிக்கு நடக்கூடிய விவசாயி பயனாளிகிட்ட போய் சேர்றதால அந்த வேர் முழுக்க காயிலாயிருக்கும். அப்போ ரூட்டு ஹெல்த்ன்னு அர்த்தம்னா ஒரு முடவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தாதான் அது சரியான பலன் தரும். இதையே வேர் செடியா இருந்து ஒரு 8 அங்குலம் 10 அங்குலம் செடியில போட்டு 4 இலை 8 இலையை போட்டோம்னா அது பலன் வந்து 70%. விதையை நேரா போடும்போது 100% பலன், 100% வேர்னுடைய என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்னுடைய ஹெல்த் அதனால பலனளிக்கூடியதுன்றதால என்னுடைய பரிந்துரையே தமிழ்நாடு முழுக்க நீ 10 செடி போடுறன்னா உனக்கு ஈல்டுல எய்ம் பண்ற, குவாலிட்டி எய்ம் பண்றன்னா கோ ஃபார் 50% கிராஃப்டட், 50% சீல்னிங் அப்படின்றது என்னுடைய பரிந்துரையா இருக்கு. இந்த வறட்சியில நீங்க புரட்சி பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்னா அதெல்லாம் நம்ம கையாண்டு நம்ம கொண்டு வந்துடலாம். இதே ஒட்டு செடிக்கு என்ன பண்ணணும், வளர்த்து விட வேண்டியது 4 வருஷம். அதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்துக்கணும். வறட்சியில கொண்டு போய் நம்ம செடியை வச்சு வளர்க்கலான்றது முடியாது, தண்ணீர் விட்டு தான் ஆகணும். இப்போ அது வந்து பாட் இரிகேஷன் சொல்லுவோம். இல்லை வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் பெரிய இப்போ டேங்கர்ல கொண்டு போய் இப்போ கிராமத்துலலாம் வந்து 75% மேல தமிழ்நாட்டில் இருக்கிறதும் பண்ருட்டில் பகுதிக்கும் எல்லாம் மானாவாரி தான். 25% தான் ஒட்டு, இது மீன் இரிகேட்டட் ஏரியா. எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னா நட்டுடுவாங்க ஆனி மாசத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியை ஒரு குடமா எடுத்து போய் ஊத்துறவங்க இருக்கிறாங்க, பேரல்ல கொண்டு போய் ஊத்துறவங்க இருக்காங்க. அதை வளர்த்து தான் வந்து 6 மாசம் 8 மாசத்துக்கு அப்புறம் கிளை பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆடு மாடுல இருந்து காப்பாற்றி விடப்பட்டு அவங்களுக்கு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் 150 காலம் பலன் அனுபவிக்கிறாங்கன்றது ஒரு செய்தி. அதனால ஒட்டா விதையா எதுவா இருந்தாலும் 4 ஆண்டு 5 ஆண்டுகள் அந்த குழந்தைய வந்து வளர்த்து விட வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்றத சொல்றேன். நன்றி.
நன்றிங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி அந்த சுவை சம்பந்தமா. இப்போ இந்த தேன் பலா, வேர்பலா, அதுக்கப்புறம் அந்த அயனி பலா அப்படின்ட்டு வித்த ரகங்கள் சொல்றாங்க இல்லைங்களே. இதெல்லாமே வந்து அந்த ஒரு சிலர் வந்து தேன் பலான்னு ஒன்று தனி ரகம் உண்டு அப்படின்றாங்க. ஒரு சிலர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி வேர்பலான்றது ஒன்று உண்டு அப்படி இல்லை அப்படின்றது ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நன்றி. வேர்பலா தேன்பலா. ஆமா. வேர்பலா முதல்ல முடிச்சிடுறேன். வேர்பலான்றது என்ன? ஒரு பலா மரத்துல வந்து அதாவது ஃபுட் ஸ்டாக்னு சொல்றது எங்க, அதாவது கன்னிகள் உருவாகிறது, காம்புகள் உருவாகிறது, அதாவது பழம் பூக்கள் உருவாகக்கூடிய கன்னிகள் ஃபுட் ஸ்டாக். அது எந்த இடத்துல உருவாகும்னா சில மரங்கள்ல அடித்தண்டை விட்டுட்டு கிளையில மட்டும் வரும், சிலது அடிமரத்துலயும் வரும் கிளையிலையும் வரும், சிலது அடிமரம் கிளை உபக்கிளை எல்லாத்துலயும் வரும், சிம்பிளையும் வரும். ஸோ அந்த ஃபுட் ஸ்டாக், அந்த காய் உருவாகக்கூடிய பூ மொட்டு உருவாகக்கூடிய இடங்கள் வந்து அடிமரத்துல இருந்து கடைசி வரைக்கும் போகும். சரிங்களா? இந்த ஃபுட் ஸ்டாக் வந்து என்னன்னா, நீங்க அந்த காலத்துல ஒரு கிராமம் உருவாக்குனது 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா என்னன்னா, ஒரு டோபோகிராபிக்கல் கண்டிஷன்ல உயரமான இடம், ஆல்டிடியூட் உள்ள இடத்துல இருந்து மண்ணு கல் எல்லாத்தையும் புரட்டிட்டு வந்து ஒரு மரம் ஒரு ஏற்கனவே பள்ளத்துல இருக்குன்னு வச்சுங்க, வருஷத்துக்கு ஒரு அடி மண்ணு அந்த மரத்தை அடிமரத்தை மறைச்சிக்கிட்டே வரும். அந்த மரம் 100 ஆண்டு மரம்னா எத்தனை அடி வந்து அந்த தண்டு வந்து புதஞ்சிருக்குன்றது தெரியாது. இது என்னுடைய அனுபவமும் கூட. வேர்பலான்றது என்னன்னா, அந்த மாதிரி அடிமரம் புதஞ்ச சூழ்நிலையில அந்த ஃபுட் ஸ்டாக் வந்து மண்ணுக்குள்ள இருந்தே வெளியில வரும். அப்போ அந்த அது வெளியில வந்து தரையை நீட்டிட்டு கீழே இருந்து வந்து மேல படுத்து கிடக்கும் மண்ணுல அந்த காய். அப்போ அதை வந்து வேர்பலான்னு சொல்லுவாங்க. உண்மையில அடிமரத்துல தரமட்டத்திலே இந்த பாலூரனுடைய குணாதிசயம் என்னன்னா, அடிமரத்துல 1 இன்ச்சிலேயே வந்து ஃபுட் ஸ்டாக் வரும். அந்த வேர் வந்து தடிமனா இருக்கும். ஸோ அது வந்து காலப்போக்கில் மண் அரிச்ச மூடி இருந்தா அந்த அடிமரத்துலயும் காம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இருந்து கிளம்பி வந்து காய் வெளில வர மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவம். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அதாவது பூமிக்கு அடியில இருந்து புதைச்சிருந்த பலாக்க வெளியில எடுத்த மாதிரி. அது உண்மையா ஃபேக்கான்றதுலாம் எனக்கு இல்லை. வேர்பலான்றது ஃபுட் ஸ்டாக்கு கீழே பாட்டம் லெவல்ல இருந்து ஒரு 1/2 அடி 1 அடியிலிருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் காய் வர்றது. அதுல வந்து மருத்துவ குணமும் இருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. வேர்பலாவை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தெரிஞ்ச தகவல். வேற வந்து புராணங்கள்லாம் வேர்பலான்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அதனுடைய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் எதுவும் இல்லை. அடுத்ததா தேன்பலா. என்னுடைய அனுபவத்துல 10 பிரிக்ஸ்ல இருந்து 45 வரைக்கும் பண்ருட்டிலையும் இருக்கு, என்னுடைய தோட்டத்திலையும் இருக்கு, என்னுடைய கிராமத்திலையும் இருக்கு. இந்தியா முழுக்கும் பரவலா இருக்கும்போது 40 தாண்டி பதிவுகள் இல்லை. இந்த பதிவுகள் 40 மேல வந்து பண்ருட்டில இருக்கின்றது நம்ம வந்து 2017 முதல் என்னுடைய தகவல் தான். அதாவது பல ஆர்வலர்களுக்கும் பல குரூப்ல இருக்கவங்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் முதல் தகவல் 44 பிரிக்ஸ்ன்னு ரெக்கார்ட் பண்ணது நான் உலக அளவுல. இந்த தேன்பலாவை நான் என்ன கேட்டகரைஸ் பண்றேன்னா, இதெல்லாம் 25 பிரிக்ஸ் மேல வரும். அதாவது கரும்பின் சுவையில் 2 மடங்கு எது தாண்டுதோ அது தேன்பலா, என்னுடைய கணக்கு. ஏன்னா அதை நீங்க சாப்பிடும் போதே ஆஹா இதுக்கு மேல ஒரு சுவை தேவையில்லை, இது 10க்கு மேல சாப்பிட்டாலே வயிற்றுக்கு உபாதை கொடுத்துரும். அதனால அதுவே தேன்பலா. 40 சாப்பிட்டீங்கன்னா 4 பழத்தை சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஆயிடும், குமட்டல் வந்துடும். குமட்டல்னா நிறைய சாப்பிட்டோம்னா எதிர்த்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு செரிமானத்துக்கு கோளாறு வரும்ன்றதால எது தேன்பலான்னா 25 பிரிக்ஸ் தாண்டது தேன்பலா. நன்றி. இதுக்கு ஒரு ரிஃப்ராக்டர் மீட்டர் நான் வச்சிருக்கேன். அது 1000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. ஒரு சொட்டு அந்த சுவை என்ன சொல்றது, பலா சாரை எடுத்து அதில் போட்டு ரீட் பண்ணோம்னா ரிஃப்ராக்டர் மீட்டர்ல காட்டும். 45 வரைக்கும் நான் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய கிராமத்திலே. அதனால தேன்பலா எதெல்லாம் 25 தாண்டுதோ அது அது அடர் மஞ்சள்ல இருக்கும். பெரும்பாலும் வெள்ளையா இருக்கிறதுல 30 கிராஸ் பண்றது இருக்கு பெரும்பாலும். அதாவது தேன்பலான்றது 25 பிரிக்ஸ்க்கு மேல எது இருக்கோ அதெல்லாம் தேன்பலா. கரும்பின் சுவையில் 2 மடங்கு எது தாண்டுதோ அந்த ரகங்கள் எல்லாமே தேன்பலா. நன்றி. நன்றிங்க அம்மா. இது இது சம்பந்தமா இன்னும் ஒரு கேள்வி. இப்போ அந்த தேன்பலா அப்படின்றது வந்து நம்ம வளர்ப்பு முறையில இருக்குதுங்களா, இல்ல வந்து அந்த அங்க இருக்கிற சூழல் சார்ந்து வருதுங்களா, இல்ல அந்த ரகத்தை வந்து நம்ம அந்த தாய் விதையை வந்து செலக்ட் பண்றதுல கிடைக்குதுங்களா? நன்றி நன்றி, அருமையான கேள்வி. அதாவது
ஒரு மரத்தினுடைய சாதகமான சூழ்நிலை, சீதோஷ்ண நிலை, வெப்பநிலை, மழை இல்லாத காலங்களில் தான் சுவை கூடும். மழை பெஞ்சா ஒவ்வொரு மழைக்கும் 5% அதனுடைய சுவை குறையும். உதாரணத்துக்கு 40 பிரிக்ஸ் உள்ள அது அதிகபட்ச சுவை, கடுமையான வறட்சியில 40 பிரிக்ஸ் அது தேன்பலாவா இருக்கக்கூடியது. தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் அதனுடைய பூவுல இருந்து பிஞ்சு வரைக்கும் தண்ணீர் பாசம் இருந்தாலோ மழை இருந்தாலோ அதனுடைய சுவை பாதியாக குறையும். இது இயற்கை நியதி. எந்த பழத்துக்கும் அதனுடைய சுவை குறையும். பலாவை பொறுத்த வரைக்கும் 50% வரைக்கும் ரிடக்ஷன் ஆகும் நோட்டீஸ்ட். அதாவது 30 இருக்கிறது 15 ஆகும், 40 இருக்கிறது 20 ஆகும் மாறும் தொடர்ந்த மழையில. அதனால 4 மழை அனுபவிச்சா 4 20% குறையும். என்னன்னா தாய் மரத்தினுடைய பண்புகள் என்னன்னா 40 வரைக்கும் சுவை கொடுக்கக்கூடியது. மழை பெய்தால் 50% வரைக்கும் குறைஞ்சு 20ஆகவும் மாறும் அப்படின்றதான ஒழிய எங்கெல்லாம் எங்க இப்ப பண்ருட்டி பகுதியினுடைய பலாவினுடைய சிறப்பு என்னன்னா ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் மொத்த மழை அளவு 100 மில்லிமீட்டர், அதிகபட்சம் 200. இந்த நேரத்துல பழம் உற்பத்தி ஆகுறதால அந்த பிரிக்ஸ் லெவல், இனிப்பு, கலர், நிறம் எல்லாமே சுவை எல்லாமே கூடுதலா இருக்கும் அப்படின்றது உண்மை. சில வருடங்கள் என்னன்னா தொடர்ந்து மழை வந்துடும். அப்ப அந்த பலாவுடைய சுவை பாதியாகவும் முக்காலாவும் ஆகும், பாதியாகவும் குறையுன்றது இயல்பு. எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்ப கேரளாவில் 2500 இருந்து 4500 மில்லிமீட்டர் மழை பெய்யறதால அங்க இருக்கக்கூடிய பலாவுடைய சுவையே 90% 15 பிரிக்ஸை தாண்டாது. அது நீங்க சாப்பிட முடியாத அளவுக்கு சுவை இருக்கும். கம்மியான மிக சொற்பமான சுவை இருக்கும். ஒரு பிரெட்டு கேக் சாப்பிட்டா எப்படி இருக்கும், பிரெட்டு சாப்பிட்டா இருக்கும். பிரெட்டு சாப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டு தான் சாப்பிடலாம். அதனால சுவையை யாரு காரணம் எதுன்னா இனிப்பான பலா வேணும்னாலே தண்ணீர் பாசனம் இருக்கக்கூடாது. மானாவாரி நிலத்துல கிடைக்கக்கூடிய பழத்துக்கு தான் உங்களுக்கு சுவை கூட. அந்த மானாவாரி நிலத்திலே தொடர்ந்து மழை பெய்தால் சுவை குறையுன்றது தகவல். நன்றி. நன்றிங்க. நன்றி திரு செந்தில். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்களா திரு செந்தில்? வணக்கம். என் பேர் செந்தில். என்னோட சொந்த ஊர் அருப்புக்கோட்டைங்க. நான் திருநெல்வேலி பகுதியில் ஒரு தோட்டமாக அமைச்சுக்கிட்டு இருக்கேன். அது மழை குறைவான பகுதி. என்னோட முழு நேரம் வேலை இயற்கை விவசாயம். இப்போ நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது சொந்த இடம் கிடையாது. தோட்டம் அமைக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னோட சொந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட், கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட், அக்குபஞ்சர் மருத்துவம் பண்றேங்க. வெரி குட். நன்றி. வெரி குட். நன்றி. நன்றி. திருநெல்வேலியில எங்க வசிக்கிறீங்க? அந்த இருக்கிற இடம் இடம் இருக்கிற இடம் ஆலங்குளம் பக்கத்துல. இங்க ஆலங்குளம் பக்கத்துல. ஓகே, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு கந்தசாமி அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறதுக்கு வந்திருக்காங்க. கந்தசாமி சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் கேள்விப்பட்ட அளவிலே பண்ருட்டி பலாப்பழம் சாப்பிட்டாலும் ஆனால் பண்ருட்டி பகுதியிலே முந்திரிதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது பலாவை காட்டிலும். ஏன் பலா அதிக பரப்பளவில் பயிரிடப்படவில்லை? ஏன் பலா முன்னிலையில் இல்லை என்ற கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்டேன். பலா ஒரு 10க்கு மேற்பட்ட கிராமத்துல சாகுபடியில் இருக்கு. முந்திரி இருந்தா 100கணக்கான கிராமத்துல பண்ருட்டி பகுதியிலே தாலுக்கால பயிரிடப்படுது. அதாவது பண்ருட்டியில பலாவினுடைய பலனை தெரிஞ்சவங்க இந்தியாவிலேயே தனி பயிரிடக்கூடிய சிறப்பு பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இருந்தாலும் விவசாயிகளுடைய நிலைப்பாடு என்னன்னா, நல்ல விஷயத்த கூட, நல்ல தொழில்நுட்பத்தை கூட உடனே கையில் எடுக்க மாட்டாங்க. இப்ப வேலையாள் பற்றாக்குறை, தண்ணீர் பிரச்சனை எல்லாம் சவால்ன்றதால என்னோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 25 கால் வரும். இது நடலாமா, இந்த ரகத்தை நடலாமா, எப்ப கண்ணு கிடைக்கும், எந்த ரகம் சிறப்பானது, இந்த மாதிரி கேள்வி கணைகள் யாருக்கிட்ட எல்லாம் வருதுன்னா, யாருக்கிட்ட எல்லாம் 5 ஏக்கருக்கு மேல இருக்கோ அவங்க எல்லாம் என்னோட தொடர்புல இருக்க தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா அவங்களுக்கு மாற்று பயிர் தேடுதலும் போது என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க அடுத்த 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுடைய மொத்த பரப்பல 5% இருந்து 50% பலாவுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஊடுபயிர தண்ணியிலும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு கருத்தரங்கம் 2020, 22, 23 போட்டப்போ தமிழ்நாடு முழுக்க மாற்று மாநிலத்தில இருந்து கூட என்னுடைய கருத்தரங்கம் கண்காட்சிக்கு வந்திருந்தாங்க.
ஆனால் எனது சொந்த மாவட்டத்துல சொந்த தாலுக்காவில இருந்தே வரல. ஏன்னா தொழில்நுட்பங்களை கேட்டறியணும், தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட போகணும், வேளாண்மை அதிகாரிகிட்ட போகணுன்ற ஒரு உந்துதலே குறைவான உள்ள ஒரு பகுதி பண்ருட்டி. நான் என்னுடைய விவசாயிகளை குறைச்சி மதிப்பிட சொல்ல. இதுவே கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு அந்த பக்கம்னா தேடி அந்த சயின்டிஸ்டோட இமெயில்லையோ இல்ல நேரடியாவோ அல்லது தொலைபேசி மூலமா தகவல் கேட்டு என்ன செய்யலாம்னு கேட்கக்கூடிய பழக்கங்கள் அங்க இருக்கிறதால விவசாயத்துல தோல்வின்றது ரொம்ப குறைவு. ஆனா இங்க என்னன்னா மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறத விட எனக்கு எல்லாம் தெரியுன்ற மனப்பான்மை மிகுந்தவர்கள் இருக்கிறாங்கன்றதால கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்குன்ற செய்தியை உங்ககிட்ட சொல்ல. நன்றி. நன்றி. நன்றி திரு கந்தசாமி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. பொன்ராஜ் திரு பொன்ராஜ் திருநெல்வேலியில இருந்து பேசுறாங்க, ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர். சார் ப்ளீஸ். பலாப்பழம் ரொம்ப முக்கியமான பழம் தான். ஏன்னா முக்கனி எல்லாம் வளர்க்கிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகலை. கேரளா மாதிரி உங்களுக்கு அதை ஸ்ட்ரெயிட் ஃப்ரூட்டாகவே ஆகிட்டாங்க கேரளாவில். அது என்னெல்லாம இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க. பலாப்பழத்து சுகர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குனாலுமே டயபெட்டிஸ் உள்ளவங்க கூட சாப்பிடலாமா இருக்கு. அந்த அளவுக்கு அங்கே இருக்கு. இந்த வெரைட்டிகள் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதுவுமே நமக்கு கரெக்டாக இந்த வெரைட்டி பண்ணணும்ட்டு. இப்போ பண்ருட்டி பெஸ்ட்டு தான். ஆனால் அந்த கரெக்டான நமக்கு சீலிங்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா எங்கே நம்ம போய் யார்ட்டையா வாங்குறோம், இதான் பண்ருட்டிங்காங்க, இல்லை பாலூர் ஒன்றுங்கிறாரு. இப்போ அவர் டாக்டர் இளங்கோவன் சொன்னார், இங்கே இதில் ஏலகிரியில் நல்ல பழமெல்லாம் கிடைக்கணும். ஆனால் ஏலகிரி பழம் நாங்கள் வாங்கி பார்த்தோம், ஒன்றுக்குமே ஆகலை. அது அழுகிதான் போச்சு. அது ருசி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கேரளாவில் நல்லா யூஸ் பண்ணுறாங்க பலாப்பழத்தை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெயின்ஃபெட்டு தான், நல்ல மழை பெய்யுது, அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்டு உப்புமா பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அது பண்ணாத வெரைட்டிஸே கிடையாது. பாயாசம் வரைக்கும் போகுது, சிப்ஸு எல்லாமே. நமக்கு இந்த மாதிரி ஒரு மிஷன் மாதிரி வந்து பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தோணலை. நம்ம ஸ்டேட்டு அவ்வளோ தூரம் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை பண்ருட்டி பக்கம் ஏதாவது பண்ணினாங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ. உங்க நல்லா இருந்தது சார் உங்க பேச்சு. நன்றி சார், நன்றி சார், நன்றி. நன்றி திரு பொன்ராஜ், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அதாவது கேரளாவில் மாநில பழமா அறிவிச்சது 2019, தமிழ்நாட்டுல 2017 அறிவிச்சிருக்காங்க. ஆனா மாநில பழம், தமிழ்நாட்டினுடைய மாநில பழம் பலான்றதே யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ஏரியா இல்லையே நமக்கு. கேரளா மாதிரி த்ரோட் கேரளா நீங்க எங்க போனாலும் எல்லா பர்பஸும் பலா தான் கொண்டு பண்றாங்க. ஈவன் செத்தது கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில பூ, மாநில மரம், மாநில பறவை, மாநில விலங்கு அறிவிச்சதுல நமது மாநில பழம் எதுன்னா பழம். அது பழம் அறிவிச்சிட்டாங்க ஒழிய அதற்கான முக்கியத்துவம் எந்த விதத்திலும் தரப்படல அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி. அதனாலதான் நமக்கு தெரியல, ஒரு காரணம். அடுத்ததாக திரு ஜனார்தனன் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஜனார்தனன் சார் ப்ளீஸ். வணக்கம், நான் ஜனார்தனன் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகே சார், தோப்புகளை இன்டர் கிராப்பா நான் பலா வச்சிருக்கேன். பண்ருட்டி ஒன்றுன்னு சொல்லி ஒட்டு செடி வச்சிருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க வியட்நாம் பலா ட்ரம்ல வளர்த்தலான்ட்டு, அது வந்து பிளாக் சாயில வளர்த்தலாங்களான்னு கேட்கறேன். இன்டர் கிராப்பா பலாவுக்கு வந்து நல்ல காற்றோட்டம் உள்ள மண், அதாவது ஏரேட்டட் சாயில் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதாவது அந்த கரிசல் மண்ணிலேயே கொஞ்சம் பெரிய மணல் இருக்கு இல்லையா, பெரிய மண், ஜல்லி, இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு அந்த மீடியம் சாயில் மீடியத்தை ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பலா வளர்க்கலாம். சரிங்க. அதாவது இப்ப என்ன சிறுமண் குறுமண்ணா இருக்கும்போது தண்ணி பிடிப்பு தன்மை அதிகமா இருந்தா காய்ப்பு திறன் இருக்காது, ஈரம் கோத்துட்டு இருக்கக்கூடாது, காற்றோட்டம் இருக்கணும். அதனால அந்த மாதிரி சாயில் மீடியத்துல வேற ஏதாவது பிளெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வளர்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. நன்றி. நன்றிங்க. மேட்டு பாத்தி போட்டு ஆரம்பிங்க, எது பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாம். இப்ப வியட்நாம் சூப்பர் எல்லையை பொறுத்த வரைக்கும் சுத்தி தண்ணி நின்னா கூட ஒரு 4 அடி உயரத்துல மண்ணை உயர்த்திட்டோம்னா வளர்க்கலாம். அது வந்து ஈரப்பலா மாதிரி, அதாவது கரிப்பலா மாதிரி ஓரளவுக்கு ஈரத்தை தாங்கி வளரக்கூடிய ரேஸ். கிட்டத்தட்ட 79-80 ரேஸ் இது வரைக்கும் அடிட்டு பண்ணிருக்காங்க பலாவுல. அந்த வியட்நாம் சூப்பர் எல்லி தண்ணி தாங்குத லேசான ஈரப்பதத்தை தாங்கி வரும், மத்த நம்ம பலாலாம் தாங்காது. நன்றி. நன்றிங்க. சார், இந்த பலாப்பழம் பிரிக்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குது, நல்ல சுவை, இனிப்பு சத்து அதிகமாக இருக்கிறது. ஆனா ஒரு சிலர் வந்து பலாப்பழத்தை சாப்பிட்டு டயபெட்டிஸ் கட்டுப்பாடு செய்ய இயலும் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்பான உங்கள் தகவல். நன்றி, நல்ல கேள்வி. உணவே மருந்து அப்படின்றதுக்கு ஒரு 25க்கு மேற்பட்ட உடல் உபாதைகளுக்கு பலா உணவுகள்
மருந்தாகிறது அப்படின்றது என்னுடைய தகவலும் அதுக்கான லிட்ரேச்சரும் இருக்கு. என்னன்னா கேரளாவில் ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் டயபெட்டிக் டேப்லெட்ஸ், இன்சுலின், அந்த மாதிரி மற்ற மாத்திரைகளுடைய விற்பனையை 50% குறைஞ்சிருக்கு அப்படின்றது புள்ளி வரும். ஏன்? அவங்க பழுக்கிறதுக்கு முன்னாடி பிஞ்சாவும் அரை முத்தல் உள்ள காயாவும் முக்கால் முத்தல் உள்ள சுளை கொட்டை இதை அவிச்சு சாப்பிட்றதால அவங்களுக்கு சுகர் லெவல் குறையும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய லெவல் கூடாது. அரிசியில இருக்கிறத விட அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஹோல் ஃபுட்டா சாப்பிட்டீங்கன்னா அப்போ அரிசி சாதம் கோதுமையை விட சிறப்பான ஒரு உணவா மாறுது. ரெண்டாவது, பழமா சாப்பிடக்கூடாது. யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கோ அவங்க பழம் சாப்பிடக்கூடாது. அப்போ காயா முக்கால் முத்தலுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நிலையிலும் சமைச்சு இட்லி தோசையில, பரோட்டாவில், சப்பாத்தியில, உப்மால, பலாக்கொட்டை உப்புமா செய்யலாம். இந்த மாதிரி இனிப்பு சேராத எந்த பண்டங்களை சாப்பிட்டாலும் அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால அந்த நார்ச்சத்தை செரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான கலோரிலாம் லாஸ் ஆகிறதால உடல் உபாதையை குறைக்குது, ஃபேட்டி லிவரை குறைக்குது, சக்கரை வியாதியை குறைக்குது, ஒபிசிட்டியை குறைக்குது, ஸ்கின் கேரு, போன் கேரு, இந்த மாதிரி எல்லா விதமான நியூட்ரியன்ட்டும் இருக்கு. அதாவது சரிவிகித உணவு. இன்னைக்கு சரிவிகித உணவுன்னு எதை சொல்றோம்னா, சூப்பர் ஃபுட்டுன்னு எதை சொல்றோம்னா, பூண்டு, தேனு, என்னது இந்த கீரைகள் எடுத்துக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கோக்கும்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு, கார்சினியான்ட்டு, இந்த மாதிரி ஒரு 20க்கு மேற்பட்ட பொருட்கள் நம்ம சூப்பர் ஃபுட் கேட்டகரைஸ் பண்ணி சிறந்த உணவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல இருக்கிற எல்லாத்தையும் விட எதையுமே நீங்க முழு உணவு சாப்பிட முடியாது. முட்டை முழு உணவா நீங்க 100 முட்டை சாப்பிட முடியாது. ஆனால் அரை கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் அவிச்ச பலாச்சோளையும் கொட்டையும் சேர்ந்தோ இல்ல பலா பிஞ்சு பொரியலா எடுத்துட்டு சாதத்தோட சேர்ந்தோ முழு உணவாக சரிவி பாதி அளவுக்கு முழுசா எடுத்துக்கூடிய அருகதை உள்ள ஒரே உணவு இதுன்னா பலா தான். அதனால டயபெட்டிக்கா இருக்கிறவங்க பழத்தை சாப்பிடக்கூடாது. பழத்துக்கு முன்னாடி முக்கால் முத்தல் இருக்கக்கூடியதை பவுடரா காய வச்சு, வத்தலை சுளைய காய வச்சு, இல்ல ஹோல் ஃப்ரூட்டை காய வச்சு மாவாக்கி ஒரு நாளைக்கு போது மிகச்சிறந்த அந்த சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்கு வருதுன்றது ஆராய்ச்சி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜேம்ஸ் ஜோசப் கண்டுபிடிச்சு அவர் பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்டு PM கையால 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஆட்டி படைக்கக்கூடிய வியாதியில சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோயும், பிபியும் இருக்கிறதால, ஃபேட்டி லிவரும் இருக்கிறதால, அதாவது குடிப்போதையில் இருக்கவங்கலாம் லிவர்னுடைய சைஸ் பெருசாகி பின்னாடி அதனுடைய தொந்தரவுகள் நிறைய இருக்கிறதால இது எல்லாமே இதை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லிஃபை ஆகுது, எல்லாமே குணமடையுதுன்னு இன்னைக்கு ஃபைண்டிங்ஸு. அதனால சுளையை தவிர்த்து நம்ம பல விதமா சாப்பிட்ற முறைகளை தனியா எப்படி உணவு பண்ணாலும் அடுத்து ஒரு ஜூம் மீட்டிங்ல வேணா கூட நம்ம பண்ணலாம். 100 வகையான பண்டங்கள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி மைசூர் பாக்கு செஞ்சோம். அது சர்க்கரை அதிகாரங்களுக்கு இல்லை. அது மாதிரி பாயசம் பண்ணலாம். என்ன சொல்றான், இப்போ பலாக்கொட்டையில உப்புமா பண்ணலாம். இன்னும் அந்த லிஸ்ட்டை வேணா படிக்கிறேன். இளங்காயில இருந்து பொரியல், கூட்டு, கலவைக்கறி, அவியல், குருமா, ஊறுகாய், ஜாக் ஃப்ரூட் கிரேவி. இது முத்தாக காயில கொத்துக்கறி அவியல், பக்கோடா, பலா பிரியாணி, கட்லெட், ஆட்டுக்கறியோட சாப்பிடலாம். பலா எந்த ஒரு கறியோட சேர்த்து சாப்பிடலாம். முக்கால் முத்தினது என்ன பண்ணலாம், பொரியல், அவியல், சிப்ஸ், பிரியாணி, இட்லி, தோசை, அடை, பக்கோடா, பப்படம். பப்படம் அப்பளம் செய்யலாம் இல்லையா, இதை மாவை அப்படியே அவிச்சு பலா சொலையிலேருந்து பப்படம் வார்க்கலாம், அப்பளம் செய்யலாம். காய வச்ச சொலையிலேருந்து பப்படம். இப்படிலாம் டாலர் ஏர்னிங் கிராப்பா இன்னைக்கு கேரளாவில் உயர்ந்துட்டு இருக்கு இந்த பலா. அடுத்து முத்திய பழுக்காத சொலையில இருந்து மாவு எடுத்து பஜ்ஜியை பண்ணலாம், அப்படியே சொலையில பப்படம் பண்ணலாம், ஆப்பம் செய்யலாம். பழுத்த சொலையிலேருந்து ஐஸ்கிரீம், ஜூஸு, மிக்சட் ஃப்ரூட் ஜூஸு, சர்பத்து, ஜெல்லி, குல்பி, பாயசம், மில்க் ஷேக், ஜாம், மிட்டாய், அல்வா, ரொட்டி, மைசூர் பாக், மோதகம், பச்சடி, பலாப்பழ பார், பழக்கூழ், புட்டு, கொழுக்கட்டை, இனிப்பு போண்டா, தீனி பலாச்சொலை, சக்க பிரதமன், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். பச்சை பலாக்கொட்டையிலேருந்து சாம்பார், குழம்பு, பொரியல், உப்புமா, அவியல், பஜ்ஜி, முருங்கை, பலாக்கொட்டை சேர்த்து செய்யாது. பலாச்சோலை மாவுல இருந்து பேக்கரி எல்லாமே செய்யலாம். பலாக்கொட்டை மாவுல இருந்து பூரி, சப்பாத்தி, முறுக்கு, வடை, மிட்டாய், பிஸ்கட், லட்டு, பேக்கரின்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். மேல் தோல்ல பெக்டின் எடுத்து எடுக்கலாம். அதை மாட்டு தீவனம் போடலாம். இந்த ஐஸ்கிரீம் கோன் கப்பெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன், மல்டி ஃபேசட் யூட்டிலிட்டி அப்படின்றது பலாவுக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்புன்னு சொல்லிட்டு, பலா ஒரு சர்க்கரை வியாதியஸ்தனுக்கு முக்கால் முத்தல் இருக்க எப்படிலாம் பயன்படுத்தணும்னு கேட்டா அது 1 மணி நேரம் பேச முடியும். அதனால நீரிழிவு நோயாளிக்கு
தலை சிறந்த உணவு, தலை சிறந்த உப உணவு, முழு உணவு அப்படி எடுத்துக்கிட்டா டாக்டர்கிட்டயே போக வேண்டாம். அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். few carpals a day keeps the capsules away அப்படின்ற சொல்லிட்டு நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த உணவு பலா உணவு. நன்றி. அருமையான தகவல் வழங்குனீங்க. அத கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த டாக்டர் ஆஷா லெனின் அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவர் அவங்க ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அதாவது பலா மரத்தின் இலையை கொதித்த தண்ணீரில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ போட்டிருந்தாங்க. ஊற வைத்து அது பிறகு அந்த தண்ணீரை குடித்தால் அந்த டயபெட்டிஸ் குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அது தொடர்பா தகவல் தெரியுமா சார்? அருமையான கேள்வி. பலா பொருட்கள், பலா இலை, பலா பட்டை, பலா சுளை, இதுல எதை வந்து நம்ம வேர் கஷாயம் ஒவ்வொன்றுமே மருத்துவ குணம் இருக்கு. பலா இலையில நீரிழிவு நோயினுடைய என்ன சொல்றது கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு அப்படின்றது ஃபைண்டிங்ஸ். அது வந்து இப்போ நம்ம என்கிட்ட நீங்க பலா இலை லீஃப் டீ கேட்டீங்கன்னா ஐ கேன் சப்ளை. அதாவது பலா இலையோட கொஞ்சம் இஞ்சியும் எலுமிச்சை சாரம் சேர்த்து உங்களுக்கு தேன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா டெய்லி நீங்க வந்து காஃபி சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிட்றதையும் தவிர்த்து இந்த இலை டீ லீஃப் டீ அதாவது பலா இலை டீயை நீங்க சாப்பிடும்போது நீங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லீஃப் டீயை சாப்பிட்டுருக்குமான்ற அளவுக்கு ஒரு ரொம்ப என்னது சுவை உள்ள ஒரு டீ உங்களுக்கு தேநீர் கிடைக்கும். உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கு குணமாகும். சர்க்கரை வியாதிக்கு ஆதரவான மற்ற ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை நீங்க அதை சேர்த்துக்கலாம். வேற ஏதாவது ஒரு இலை சேர்த்துக்கினாலும் பரவாயில்ல. ஆனா இந்த இலை மட்டுமே இருக்கு. நன்றி. நன்றி சார். சார், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் கேரளாவில் வேலை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மழை காலத்தில் கூட அவங்க பெரிய பலா நல்ல முத்தின காய்னா அது பழுக்கிறதுக்கு ஆகலை, அதை அப்படியே கோடாலி வச்சு வெட்டி அதை துண்டு துண்டாக்கி அதில் பொரியல் பண்ணி அதுதான் மெயின் ஃபுட்டாகவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அது கண்டிப்பாக சுகர் ஏறுறதுக்கு சான்ஸே கிடையாது. லேபரர்ஸ் கொடுப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க, எல்லாமே. நானும் நிறைய தடவை அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அது பலா மல்டி பர்பஸ் தான். பலாவில் ஒன்றுமே நம்ம எதுவுமே குறைய சொல்றதுக்கே இல்லை. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுதான். தேங்க்யூ சார். நன்றி சார். கூடுதல் தகவலுக்கு நன்றி. இறுதியாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். இப்போ பலாவுடைய பரவலுக்கும் யானைக்கும் தொடர்பு உண்டா? ஏன் கேட்குறேன்னா, அந்த எச்சங்கள் மூலியமாக விலங்கு எச்சம் மூலியமா அங்கங்க பரவும் இல்லையா? அந்த மாதிரி இதோடைய வழித்தடத்துல எல்லாம் பரவதுக்கு யானையோடைய கழிவு மூலியமா பரவுதா? அது ஒரு டவுட்டு. அப்புறம் விவசாயிக்கும் யானைக்கும் மோதலை தடுக்க அது வழித்தடத்துல நிறைய பலா மரங்களை நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்ற மாதிரி அது போற வழியெல்லாம் நிறைய மற்ற ஃபாரஸ்ட்ல எல்லாம் மற்ற மரங்கள் நடந்து போல இந்த பலாவை ஒரு ட்ராக் மாதிரி நம்ம அதிகமா நட்டு போனா மற்ற விவசாய இடத்துல வர்றதோ மற்ற ரயில்வே ட்ராக் பக்கமா போறதோ யானைகள் இறப்பையும் தடுக்க முடியுமா? சிந்தனை. நன்றி. 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 அதாவது பலாவுக்கு எதிரி யாருன்னா 2 பேர் தான், எலிஃபண்ட்டும் மங்கியும் தான். எங்க பயிரிடக்கூடாதுன்னு கேட்டா இந்த 2 இடத்தையும் கலர் மண்ணு ஓர் மண்ணுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் இன்னைக்கு நான் வேணா சேலஞ்ச் பண்றேன். அதாவது மைக்ரோப்ஸ், அதாவது பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்லும்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் மைக்ரோஃபானா ஃப்ளோரால இருந்து எலிஃபென்ட் வரைக்கும் விரும்பக்கூடிய ஒரே பொருள் பலாச்சுளை. நீங்க 50 வகையான பொருட்களை ஒரு இடத்துல வச்சிருந்தா கூட சீக்கிரமா இன்ஃபெஸ்டேஷன் வரக்கூடிய இந்த பலா தான். அது எல்லா ஈக்கள்ல இருந்து எறும்புல இருந்து யானை வரைக்கும் ஈர்க்கக்கூடிய பவரும் அந்த சுவையாலையும் நறுமணத்தாலையும் இருக்கிறதும் இந்த பலா தான். அதனால உங்களுக்கு பலா யானையால வரக்கூடிய தொந்தரவை கட்டுப்படுத்தணும்ட்டு நீங்க இது வளர்த்தா அதுக்கு சாப்பாடை சாப்பிட்டு வேற எங்கேயும் போதான் போகுது, நிறைய பண்ணணும். ஆனா கிளையை உடைச்சு போட்டுரும். அது காய பறிக்கிறதுக்காக கிளைய மரத்தை உடைச்சு மேல இருந்ததுன்னா உடைச்சிரும். அதனால வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு நிறைய மாற்றுகள் இருக்கு. அது இப்போ யானைக்கு தேவையான என்ன சொல்றது உணவுகள் என்னென்னவோ அதுல இது ஒண்ணு. அது மாதிரி மற்ற வேற என்னென்ன பயிர்கள் அதுக்கு வேணும்ன்றதை நம்ம ஏனாக்கெல்லாம் சரியா சொல்லுவாங்க. பலா வளர்த்தால் பலாவினுடைய போக்குல அதை சாப்பிட்டுட்டு தொந்தரவு பண்ண இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. நன்றி திரு தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி.
இன்றைய நிகழ்ச்சி ஒரு அருமையான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. வறட்சியிலும் புரட்சி செய்யும் பலா சாகுபடி என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி ஹரிதாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஹரிதாஸ் அவர்கள் ஏற்கனவே இந்த பலா தொடர்பான பல நிகழ்ச்சிகள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக தெரிகிறது. அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் கேட்டு பல கருத்துக்கள் அனைவரையும் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.